பிரபல சீரியல் நடிகையான மான்யா ஆனந்த் அவர்கள் ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூ தான் சமூக வலைதளங்கள் முழுக்க ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில இத சில பேர் ரொம்ப மோசமான தப்பான வகையில சில செய்திகளை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வரதை பார்த்துட்டு முதல் முறையா நடிகை மான்யா ஆனந்த் அவர்களே ரொம்ப கோவமா சில விஷயங்களை வெளிப்படையா சொல்லிருக்காங்க. அத பத்தி இந்த வீடியோவில் இப்ப நாம தெளிவா பார்க்கலாம். சன் டிவில ஒளிபரப்பான வானத்தை போல சீரியல்ல ஹீரோயினா நடிச்சு தமிழக ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமானவங்க தான் நடிகை மான்யா ஆனந்த். இவங்கள மான்யா ஆனந்த்னு சொன்னா தெரியறத விட துளசி அப்படின்னு சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு வானத்தை போல சீரியல்ல துளசி அப்படின்ற கேரக்டராவே வாழ்ந்திருப்பாங்க. இப்படி இருக்கிறப்போ ரீசெண்டா இவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அதுல நடிகர் தனுஷ் அவர்கள் டீம்ல இருந்து ஒருத்தர் தனுஷ் அவர்களோட அடுத்த படத்துல நடிக்க வாய்ப்பு வாங்கி தரதா சொல்லி சில தப்பான விஷயங்களை கேட்டதா சொல்லி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லிருக்காங்க. இத பார்த்துட்டு பல ரசிகர்கள் நடிகர் தனுஷ் அவர்கள் ரொம்பவே தப்பா பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதே சமயத்துல அதுல நடிகை மான்யா ஆனந்த் அவர்கள் தெளிவா இந்த விஷயம் நடிகர் தனுஷ் அவர்களுக்கு தெரியாம தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை யாருமே சரியா பார்க்காம நடிகர் தனுஷ் அவர்களை ரொம்பவே மோசமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நடிகை மான்யா ஆனந்த் அவர்களையும் சில ரசிகர்கள் ரொம்பவே கோபமா திட்டிட்டு வராங்க. இந்த நிலையில இப்போ இத பார்த்துட்டு நடிகை மான்யா ஆனந்த் அவர்களே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நான் லாஸ்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூ பத்தி சில விஷயங்களை நான் இப்ப சொல்லணும். அதுல நடிகர் தனுஷ் அவர்களை பத்தி சொன்ன சில விஷயங்களை பல பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பல தப்பான செய்தியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வராங்க. அது எதுவுமே உண்மை இல்ல. அதுல நான் ரொம்பவே தெளிவா இது தனுஷ் சார் டீம்ல இருந்து யாரோ ஒரு ஃபேக் பர்சன் தான் என்கிட்ட இப்படி பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. அத நான் டைரக்டா அந்த நம்பரை தனுஷ் சாரோட டீம் கிட்டயே கொடுத்து கேட்டுட்டேன். யாருமே தப்பான செய்தியை பரப்பாதீங்க. உண்மையான வீடியோவை மட்டும் பாருங்க. அதுல நான் தெளிவா சொல்லியிருக்கேன் அப்படின்னு ரொம்பவே கோபமா சொல்லி முடிச்சிருக்காங்க. மேலும் இதை பார்த்துட்டு சில ரசிகர்கள் ஏன் தான் இப்படி கேவலமா நடந்துக்கிறாங்கன்னே தெரியல. உண்மையை விட்டுட்டு பொய்ய மட்டும் தான் அதிகமா ஸ்ப்ரெட் பண்றாங்க. தனுஷ் சார் ரொம்பவே பாவம். அவர் மேல எவ்வளவு நெகட்டிவா தான் வைப்பாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகை மான்யா ஆனந்த் சொல்லிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.